ஜீராசி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மே மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையிலான திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலான வார ராசி பலன்களை பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமையும். இந்த வாரத்தில் தான் மிக முக்கியமான இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நடக்குது. இந்த ராகுகேது பயிற்சி 11ஆம் இடத்துல வரக்கூடிய ஒரு தன்மை நல்ல விதமாகவே அமைந்திருக்கிறது. ராசிநாதன் பலவீனமாக இருந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் சூரியன் 2ல் இருக்கிறதும் 12ஆம் இடத்தில் விரயச்சனியாக இருக்கக்கூடிய சனியோடு சுக்கிரன் சேர்ந்திருப்பதும் ஒரு நிலையில நல்ல அமைப்பு. அதனால பெரிய விஷயங்கள் எதுவும் இருக்காது. ஆனால் செலவுகள் இருக்கும். செலவுகளுக்கு ஏற்ற வருமானங்கள் கண்டிப்பாக உண்டு. தந்தை வழி நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புல 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு நிலையில நல்ல விதமான அமைப்புகளை தர்றார். சந்திரனுடைய இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே 10, 11, 12 ஆகிய இடங்கள்லையும் ராசியிலையும் சந்திரன் இருப்பது இந்த வாரத்தில் தொழில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத காட்டுது. வேலையில் ஏதேனும் ஒரு நிலையில் மாற்றங்கள் இருக்கலாம். வாரத்தின் நடுப்பகுதின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 11ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது மிகப்பெரிய யோகம். அண்ணன் அக்கால் போன்ற உறவுகள் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். மிக முக்கியமாக அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய வேற்று மதத்தை சார்ந்தவர்களின் மூலமான யோகங்கள் இப்போது அந்த புதன்கிழமை வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகிய 3 நாட்களும் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆக மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்சத்தை அடைந்திருந்தாலும் கூட பாக்கிய அமைப்புகள் 5ஆம் இட அமைப்புகள் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலும் விரயச்சனியாத்தான் இருக்கிறாரு. அந்த சனியும் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினாலும் பெரிய சோகங்கள் எதுவும் இருக்காது. சிலருக்கு பெண்களால விரயங்கள் இருக்கும். பெண்வழி உறவுகள் மகளால, அம்மாவால, அக்கானால, தங்கச்சினால, மனைவினால அவர்களுக்கு விருப்பப்பட்ட ஒன்றை வாங்கி கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கக்கூடிய அமைப்பும் இந்த வாரத்தில் உண்டு. சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் கிடையாது. ஆகவே பொதுவாக நல்ல பலன்களை செய்யக்கூடிய நல்ல அமைப்பில் தான் இருக்கிறது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது 9, 10 குடையவர்களோடு ராசிநாதன் இணைந்திருக்கக்கூடிய அருமையான நல்ல வாரம். குரு பயிற்சி 2ஆம் இடத்துல வந்துருச்சு. 10ஆம் இடத்துல ராகு கீழே இறங்கி போறாரு. அதே நேரத்தில் 4, 10ஆம் இடங்கள்ல ராகு கேதுக்கள் இருப்பது சிறப்பு இல்லை என்றாலும் கூட மற்ற கிரகங்களின் தயவினால அட்டகாசமான ஒரு வாரமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இருக்கும். ஒரு 2-2.5 வருஷத்திற்கு கோச்சார ரீதியாக பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்லை. இந்த வாரம் அமைப்புல பாத்தீங்கன்னா 9, 10, 11ஆம் இடங்கள்ல இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரனுடைய இயக்கம் இருக்கிறது. 12ஆம் இடத்திலிருந்து அப்படியே விலகுவார். 9, 10, 11, 12ன்னு கூட சொல்லிக்கலாம். அப்போ 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் சந்திரன் வலுவான அமைப்பில் தேய்பிரையாக இருந்தாலும் வலுவான அமைப்பில் இருப்பதால் தந்தையோடு கொண்டிருந்த ஒரு கருத்து வேற்றுமை, வீட்டில் கொஞ்சம் கேசு கோர்ட்டு போன்றவைகளுக்கு அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலிருந்து கொஞ்சம் தீர்வுகள், கொஞ்சம் அங்காளி பங்காளி சண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சண்டை அமைப்புகள் இருந்தவர்களுக்கு அதனால ஏற்படக்கூடிய ஒரு சமாதானங்கள், சுமூகமான தீர்வு, உனக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்குறேன், நான் கொஞ்சம் ஒருபடி இறங்குறேன், நீ கொஞ்சம் 2 படி இறங்கு என்கின்ற மாதிரியான ஒரு நிரம்ப உறுத்தி கொண்டிருக்கின்ற விஷயங்கள்ல விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய சிறப்பு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. வேலை செய்யறவங்கனால இந்த வாரம் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். ஒரு வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் அல்லது கூட வேலை செய்யறவங்க, உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய சம்பளம் வாங்குற ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நீங்க நினைச்சதை அப்படியே நடத்தி காட்டக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய அமைப்புன்னு வேலைக்காரர்களின் மூலமாகவும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் இருக்கும். ஒரு நிறைவான வாரமா இந்த வாரத்தை கண்டிப்பா சொல்லலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். இளைய பருவத்தினருக்கு இந்த வாரத்திலேயே யார் மனைவி என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு, ஒரு நிச்சயார்த்தம், திருமணம் போன்றவைகள் இந்த வருஷத்திலே நடக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப அடிப்படை கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு என அவரவருடைய வயதிற்கு தகுந்தாற் போல நல்லவைகள் மட்டுமே அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது ரிஷபராசியில பெரும்பாலானவர்களுக்கு இந்த நல்ல வாரம். மிதன ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே சந்திராசிரமமாக அமையுது. அதாவது ஞாயிற்றுக்கிழமையே சந்திராசிரமம் ஆரம்பிச்சிருது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை, ஞாயிற்றுக்கிழமை முழுக்கவே உங்களுக்கு சந்திராசிரமம். அதாவது 18ஆம் தேதி, மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நள்ளிரவு 12 மணி 4 நிமிஷத்துல இருந்து செவ்வாய்க்கிழமை காலையில் 7:35 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆக ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி வார கடைசி நாள் இல்லை, திங்கக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை. அப்போ இந்த வாரம் திங்கக்கிழமை ஆரம்பிக்கும் போதே சந்திராஷ்டமமாக தான் ஆரம்பிக்குது. திங்கக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். ஆனாலும் ராசியில் சுப கிரகமான குரு உட்கார்ந்துட்டதுனால
பெரிய சோகங்கள் எதுவும் இருக்காது. மிதனராசிக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது. சில பல தடைகள் முதல் நாளில் திங்கட்கிழமை மட்டும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் எந்த வேலையும் செய்ய முடியாது, திங்கட்கிழமை எந்த வேலையும் செய்ய முடியாது. அதற்கடுத்து செவ்வாய்க்கிழமையில சந்திராஷ்டமம் காலையில் 7:35 வெளியே போயிடுது. அப்போ அதற்கடுத்து வரக்கூடிய செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு எல்லாமே நல்ல அற்புதமான அமைப்புல இருக்குது. 10ஆம் இடத்தோடு, அதாவது ஒரு நிலையில பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்தோடு சந்திரன், சுக்கிரன், சனி போன்றவைகள் சேர்ந்து இருப்பது பேசி பிழைக்கக்கூடிய தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது வாத்தியார் வேலை, புனிதமான ஆசிரிய பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய தொழிலான வழக்கறிஞர் துறை, ஜுடிஷியல் என்று சொல்லப்படக்கூடிய நீதித்துறை, வங்கித்துறை போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் வெகு தெளிவாகவே இப்போது இருக்கின்றன. பெரிய அமைப்புகள்லாம் எதிர்க்காது. இந்த சந்திராசிரமம் வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை மட்டும்தான் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் சமாளிச்சுட்டு அந்த ஒரு நாளில் மட்டும் கொஞ்சம் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அன்னைக்கு மட்டும் வாழ்க்கையை பாதிக்கின்ற எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். வேலைகளை எதுக்கும் ஒரு இன்டர்வியூக்கு போறதுன்னா சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும். ஆனாலும் ஒரு நிலையில ஒரு மாதிரியான வாரத்தின் முதல் நாள் மட்டும் சந்திராஷ்டமம் என்பதால் இந்த வாரத்தின் பிற்பகுதி நாட்கள் எல்லாவற்றிலுமே நீங்கள் நினைத்தாற் போலவே மிதுன ராசிக்காரர்களுக்கு சகலமும் நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல யோகமான வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க. அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றாற் போல இந்த வாரம். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் செவ்வாய்க்கிழமையிலிருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. திங்கட்கிழமை சந்திராஷ்டமம் கிடையாது. அதாவது 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7:35 இருந்தே, செவ்வாய்க்கிழமை பிறக்கும் போதே சந்திராஷ்டமம், அப்படியே வியாழக்கிழமை மத்தியானம் 12:08 வரை, 20 மே செவ்வாய்க்கிழமை காலையில் 7:30 மணியிலிருந்து ஆரம்பம், 22 வியாழக்கிழமை மத்தியானம் 12:08 அந்த சந்திராசிரமம் முடியுது. அப்ப செவ்வாய், புதன், வியாழன் மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு 2.5 நாள் சந்திராசிரமம். வாரத்தின் ஆரம்பத்தில் தேய்பிரையாக இருந்தாலும் சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமையில உங்களுக்கு கணவன் மனைவி உறவு நன்றாக இருப்பது, காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருப்பது, பெண்ணால் ஆணுக்கு லாபம், ஆணால் பெண்ணுக்கு லாபம் என்கின்ற அமைப்புகள் உறுதியாக நடக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். செவ்வாய்க்கிழமையும் இது சந்திரன் ராகுவோடு சேருகின்ற காரணத்தினால சந்திராஷ்டமத்து அன்னைக்கு செவ்வாய், புதன், வியாழக்கிழமை 3 நாளும் பண விவகாரங்களை கவனமாக இருங்க. ஃபேக் கால்ஸ் எதையும் நம்பிடாதீங்க. ஓடிபி சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லு, அந்த லிங்க் அழுத்து, இந்த லிங்க் அழுத்து, எஸ்எம்எஸ், இதில் எல்லாமே இந்த மாதிரி சந்திராஷ்டம நாட்களில் தான் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஆகவே சந்திராஷ்டம நாட்களில் பொறுமையும் நிதானமும் அவசியமாக தேவைப்படுகின்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அட்டகாசமாக இருக்கிறாரு சந்திரன். அவர் அப்படியே தேய்பிரையாக இருந்தாலும் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு. ஆகவே வெள்ளி, சனி, ஞாயிறு ஒன்றும் டிஸ்டர்ப்லாம் ஆக மாட்டீங்க. மற்றபடி உண்மையிலேயே கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள், வேதனைகள் விலகிடுச்சுன்னே சொல்லலாம். இப்போது நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் படிப்படியாக இனிமேல் நீங்கள் முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்புகளாகத்தான் இருக்கும். அஷ்டமச்சனி காலத்தில் இருந்து வந்த அத்தனை அமைப்புகளும் மெதுமெதுவாக விலகக்கூடிய தன்மை. இந்த வாரம் முழுவதுமே 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சூரியன் வலுவாக இருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய புதன், அதாவது 3-12 கூடிய விரையாதிபதியாகிய புதனும் இப்போது 11ஆம் இடத்தோடு மிக அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார். ஆகவே கணிதம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாடுகளில் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய, நிம்மதியை தரக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமை மத்தியானம் 22ஆம் தேதி மத்தியானம் வியாழக்கிழமை 12:08 அப்படியே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. வாரத்தின் நடுப்பகுதியில் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது சந்திராஷ்டமம். அது சனிக்கிழமை மத்தியானம் 1:48 வரைக்கும் சந்திராஷ்டமங்க. வியாழக்கிழமை மத்தியானம், வெள்ளிக்கிழமை முழுவதும், சனிக்கிழமை மத்தியானம் வரைக்கும் 2 நாட்கள் இப்போது சந்திராஷ்டம அமைப்பாக இருக்கிறது. ஆகவே அந்த நடுப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனக்குறைவாக இல்லாம கொஞ்சம் அப்படியே மனசு கொஞ்சம் தள்ளாட்டமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆனா ராசிநாதன் இப்போது 10ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் இப்போது மாறி இருப்பது அதை விட ஒரு பெரிய யோகம். அஷ்டம சனி ஏதாவது பாதிப்புகளை கொடுத்துருமோனா கண்டிப்பா சர்வ நிச்சயமாக கிடையாது. இந்த வாரத்திலிருந்தே உங்களுக்கு அந்த ராகுகேது பயிற்சி 7ஆம் இடத்திற்கு வந்துவிட்ட காரணத்தினால் அஷ்டமச்சனியும் வேதை நிலையில ஸ்தம்பிச்ச நிலைமையில போயிடும். ஆகவே சிம்மராசிக்காரர்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள். ஆனா கொஞ்சம் சுணக்கமா இருப்பீங்க. உடல்நிலை கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். 40-50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். சந்திராஷ்டமம்னாலே மனசையோ உடம்பையோ போட்டு அப்படியே பிரட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆக வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மத்தியானம் வரைக்குமே கொஞ்சம் எந்தெந்த இடத்துல அது வாக்க கட்டுப்படுத்தணும்னு சொல்லுவேன். 8ஆம் இடத்திலிருந்து அவர் பாபத்துவமாக சனியோடு சேர்ந்து 2ஆம் பாவகத்தை வேற பார்க்கிறார் இல்லையா,
பேச்சு கொஞ்சம் தடிப்பாக வந்துடும். யாருக்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அடப்போயா அப்படின்னு சொல்லிட்டு எதனா எரிஞ்சு விழுகிறது. இந்த மனுஷன் எப்போவுமே இப்படி தாங்க, இவர்கிட்ட போய் நம்ம வாயை கொடுத்தோமே, பேச்சை கொடுத்தோமே, இவரை போய் பார்த்தோமே என்கின்ற மாதிரி மற்றவர்கள் உங்களின் மீது கொஞ்சம் தாழ்மையான அபிப்பிராயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் தவிர்த்து விட்டாலே சனிக்கிழமை மத்தியானத்திலிருந்து சற்று நிம்மதியான அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த நல்ல வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசியில சந்திராசிரமம் ஆரம்பிக்குது. அதாவது சனிக்கிழமை மத்தியானம் 1:48 24ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 1:48 ஆரம்பிச்சு அடுத்த திங்கக்கிழமை 1:40 26ஆம் தேதி வரைக்கும். சனிக்கிழமை மத்தியானம் சந்திராசிரமம், ஞாயிற்றுக்கிழமை முழுக்க சந்திராசிரமம், திங்கக்கிழமை மத்தியானம் வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குது. வாரத்தின் முதல் 6 நாட்கள் பரவாயில்ல, நல்லா 5 நாட்கள் பரவாயில்ல, நல்லா தான் இருப்பீங்க. அதில் எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. சந்திரன் இந்த வாரம் ஆரம்பிக்கும் போதே 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம் போன்ற இடங்களில் இருக்கிறார். இப்போது குரு பகவான் பார்வையை விலக்கி கொண்டதால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் முன்னேற்றங்களை கண்டிப்பாக தருவார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வெற்றி வீரதீர அமைப்புகளில் உங்களுடைய சாதனைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. 7ஆம் இடத்தில் இருக்கிற கண்டகச்சனையை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 6இல் இருக்கக்கூடிய சனியிடமிருந்து விலகி வெளியே கீழே வந்திருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியின் மூலமாக 6ஆம் இடத்துல அங்கே ராகு இருப்பது என்பது எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. பெரிய அளவில் சோதனைகள்லாம் இருக்காதுங்க. தசாபுக்திகளின் அடிப்படையில் யார் யாருக்கு பணவரவுகள் வரணுமோ அந்த பணவரவுகள் கடைசி வாரத்தின் முதல் 5 நாட்களில் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை அமைப்புகள் நல்லா இருக்கும். மேலதிகாரியோடு இதுவரைக்கும் இருந்து வந்த முரண்பட்ட தன்மைகள்லாம் கொஞ்சம் விலகும். நம்மளை புரிஞ்சிக்காம இருக்கக்கூடிய நண்பர்கள், மேலதிகாரிகள், உயர் அமைப்பில் அதிகார அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்மை பற்றிய நல்ல புரிதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல யோக வாரமாகவே இந்த வாரத்தை கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சொல்லலாம். பெரிய தீமைகள்லாம் இருக்காது. ஏன்னா சனி சுக்கிரனோடு சேர்ந்து கொஞ்சம் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய யோகாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய இருவர் அப்படியே ராசியோடு தொடர்பு கொள்வது, முக்கியமாக ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருந்தது இந்த வாரத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு மாறுறதுன்ட்டு கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாக தாங்க இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ஆகவே கன்னிக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது இந்த நல்ல யோக வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே அமர்க்கலமா இருக்குது. 3ஆம் இடத்துல சந்திரன், 4ஆம் இடத்துல 3, 4, 5ஆம் இடங்களுக்கு வருவார். 7ஆம் இடத்துல வாரத்தின் கடைசி நாட்கள் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பார். ஆனாலும் அவர் தேய்பிரை சந்திரனாகத்தான் இருக்கிறார். ராசியை குரு பார்ப்பது மிகப்பெரிய யோகம். இப்போது 11ஆம் இடத்தில் கேது இருப்பது அதைவிட பெரிய யோகம். சனி சுக்கிரன் சேர்ந்து 5ஆம் இடத்தில் இருப்பது எல்லாம் நல்ல யோகம். ஆக நேரம் நல்லா இருக்குதுங்க. கோச்சார ரீதியாக ஒரு 2 வருஷத்திற்கு எதுவும் குறைவில்லாத தன்மைகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. பிறந்த ஜாதகமும் கொஞ்சம் கை கொடுத்ததுன்னு வைங்க, சாதிக்க முடியாத அத்தனையும் இதுவரைக்கும் எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்களோ அது எல்லாத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் சில காலங்களுக்கு, வருடங்களுக்கு, மாதங்களுக்குன்னே சொல்லலாம், இன்னும் 2 வருஷத்திற்கு கிரகங்கள் சாதகமான அமைப்பில் இருப்பதால் எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு சரியாக உழைக்க வேண்டிய நல்ல தருணம். நாளைக்கே பண கட்டுகள்லாம் விழுந்துருமா, சவரணமா வாங்கிடுவோமானா அதுக்கெல்லாம் பதில் கண்டிப்பாக ஜோதிடத்தில் கிடையாது. ஆனால் இப்போது கடந்த காலத்தில் பலிக்காமல் இருந்து வந்த முயற்சிகள் நல்ல விதமாக பலிக்கும். வேலை நல்லா இருக்கும், திருப்தியாக இருக்கும். மனைவி கணவன் உறவுகள் நல்லா இருக்கும். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல காதலன் காதலி நட்புகள் போன்றவைகள் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள். என்ன வேலை வேணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை இப்போதே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு வரும். உழைப்பதற்கேற்ற ஊதியம் உயர்வுகள் கண்டிப்பாக இப்போது அத்தனை துலா ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நான் அடிக்கடி சொல்ற மாதிரி பக்தனை நோக்கி பரமனை நோக்கி பக்தன் ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் 100 அடி உங்க முன்னாடி எடுத்து வைக்கிற மாதிரி உங்க முயற்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவிற்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் சில மாதங்களுக்கு, கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு யோக காலமாக இருப்பதால் உழைப்பதற்கு தயாராக வேண்டிய அற்புதமான நல்ல வாரமாக, எதுவும் கிடைக்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நல்ல வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே பாக்கியாதிபதி 3ஆம் இடத்துல உட்கார்ந்து பாக்கியத்தை பார்க்கிறார். சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவேன். ராசிநாதன் இப்போது நீச்சமாக இருப்பது ஒரு 2-3 மாசமாகவே சரியான ஒரு கவலைகள்ல தான் பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள். போன வாரம் நடந்த குரு பயிற்சியில குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு மாறி ராசி பார்வையை விலக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் குரு பகவான் 2ஆம் இடத்துல
ஆனால் குரு 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. இந்த வாரத்தில் ராசிநாதனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் சந்திரனால் கிடைப்பதும் ஒரு நிலைமையில நல்ல அமைப்பு. கடந்த 2 மாத காலமாக எது எதில் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களோ அந்த பாதிப்புகள் எல்லாம் படிப்படியாக விலகும். ஜூன் மாதம் 6ஆம் தேதி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் முழுக்க நீச்ச நிலைமையிலிருந்து வெளியே வர்றார். அதிலிருந்து நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள ஒரு 15 நாள்ல ராசிநாதன் நல்ல விதமாக வெளியே வரப்போகிறார். ஆயினும் 3ஆம் இடம் 4ஆம் இடம் 5ஆம் இடத்துல இந்த வாரத்தில் இருக்கிறார் இல்லையா, என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கும். நல்ல அறிமுகம்னா திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ தேடி போகின்ற விஷயங்களை அப்படியே நல்ல விதமாக சாதித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு. நண்பர்களோ அல்லது உறவுகளோ அல்லது ஏதேனும் ஒரு நிலையில கொஞ்சம் நம்மளை பார்த்து ஓரளவுக்கு இந்த பையனுக்கு எதாவது செய்யலாம் இவருக்கு எதாவது செய்யலாம் என்கின்ற மாதிரியாக பிறருடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகுவோடு சேர்ந்துருவார். அப்ப 4ஆம் இடத்துல அவர் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இருக்கிறார் இல்லையா, அம்மா கூட கொஞ்சம் மனசு வருத்தங்கள் கொஞ்சம் வரும். எப்படி இருந்தாலும் தாய் கூட ஒரு மன கஷ்டங்கள், அம்மா நம்ம சொன்னதை கேட்க மாட்டேன்றாங்க, நம்ம அம்மா சொன்னதை கேட்க முடியல என்கின்ற மாதிரியான அமைப்புகள் செவ்வாய் புதன்கிழமை அல்லது திங்கட்கிழமை நைட்ல இருந்தே ஆரம்பிச்சிடும். அதற்கடுத்து 5ஆம் இடத்துல சந்திரன் சனியோடு சுக்கிரனோடு சேருகிறார். அந்த இடம் நல்ல இடம், உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்பு. ஆகவே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த 2 நாட்களும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய எதுவும் கிடைக்கக்கூடிய யோக நாட்களாக அமைகின்றன. ஆகவே வாரம் ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்றவைகள்லாம் இருக்கும். பெரும்பாலும் கஷ்டங்கள் இல்லாம நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த இனிய வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான வாரம் இது. இதுவரைக்கும் கடன் நோய் எதிர்ப்பு வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்றவைகளால் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் அனைவருமே இந்த வாரத்திலிருந்து படிப்படியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, வெளியே வரக்கூடிய அமைப்பு. கடன்ல இருந்து கவலையிலிருந்து வெளியே வரும், எதிர்ப்புகளிலிருந்து வெளியே வருவீங்க. உங்களை எதிர்த்து கொண்டிருப்பவர்களுடைய அடையாளங்கள் மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய அமைப்பு. எதிரிகள் உங்களுடைய காலில் மண்டியிடக்கூடிய அமைப்புகள் என 3ஆம் இடத்தில் ராகுவும் 7ஆம் இடத்துல குரு இருந்து அப்படியே ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. 2, 3, 4, 5 சொல்லப்படக்கூடிய நல்ல இடங்கள்ல சந்திரனுடைய இயக்கம் என பணவரவு கிடைப்பதற்கு நல்ல அமைப்பு, தொழில் ஆரம்பிப்பதற்கு நல்ல அமைப்பு, வேலையில் நிம்மதி இருக்கக்கூடிய யோக அமைப்பு. இதுவரைக்குமே திருமண அமைப்புகளில் நன்றாக இல்லாதவர்களுக்கு அது அப்படியே நல்ல விதமாக மாறக்கூடிய சூழல். கோர்ட்டு போயிருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியான சமரசமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமைகள் என எல்லாருமே பெரியவர்கள்கிட்ட மற்றவர்கள்கிட்ட பாராட்டு வாங்கக்கூடிய அளவிற்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலிருந்தே நல்லா நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த வாரத்திலிருந்து ஒரு வருஷம் 2 வருஷம் குரு 7, 8ஆம் இடங்கள்ல 8ஆம் இடத்துல போய் குரு மறைஞ்சாலும் அவர் உச்சமாக இருப்பார். ஆக இந்த வாரத்திலிருந்தே கடந்த 1 வருஷ வேதனைகள் தீரக்கூடிய அமைப்பு அப்படியே நல்ல நிலைமையாக இருக்கிறது. எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கும். நல்ல நிலைமைகள் ஆரம்பிச்ச உடனே முதல் நாள்லே யோக பலன்கள்லாம் நடந்துராதுங்க. சில அறிமுகங்கள் கிடைக்கும். ஒருத்தர் அங்கே போய் சொல்லுவார், ஒருத்தர் இங்கே போய் சொல்லுவார், அதை செய்ய சொல்லுவாங்க, இதை செய்ய சொல்லுவாங்க. இப்படித்தான் படிப்படியாக நன்மைகள் நடக்கும். படிப்படியாக நன்மைகள் நடப்பதற்கான ஒரு அமைப்புகள் 1 வருடமாக சில மாதங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது ஆரம்பித்து விட்டது. தடைகள் ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் வெளியே வந்துடுறதுனால பணம் சம்பாதிப்பதற்கு இருந்து வந்த தடைகள் கூட ஜூன் மாதம் முதல் வீக்கிலே சரியா போயிடும். ஆகவே கவலைகள் கொள்ள தேவையில்லை. வருமானம் நன்றாகவே இருக்கும். வேலை தொழில் அமைப்புகளில் நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரங்கள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த இனிய வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தின் ஆரம்பத்திலேயே தேய்பிரை சந்திரன் ராசியில் இருக்கிறார். இருந்தாலும் அவர் ஓரளவுக்கு நல்ல ஒளியோடு தான் இருக்கிறார். 1, 2, 3, 4 ஆகிய இடங்கள்ல இருப்பார். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் மகர ராசிக்காரர்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் ராசிநாதன் ஆகிய சனி பகவான் சுபத்துவத்தை அடைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். இந்த வாரத்திலிருந்து அவர் ராகு கிட்ட டிகிரி வயசா அப்படியே படிப்படியாக விலகிறார். முழுக்க இணைவு விலகவில்லை என்றாலும் கூட தனித்து செயல்படக்கூடிய அமைப்புகள். மீனத்தில் இப்போது சுக்கிரனும் சனியும் மட்டும் இருப்பார்கள். கும்பத்தில் 2ஆம் இடத்துல அப்படியே ராகு கேதுக்கள், இங்கே ராகு விலகி வந்துட்டார். ஆக இந்த அமைப்புல ராசிநாதன் ஓரளவிற்கு பாபத்துவமான இருள் கிரகத்திலிருந்து மெதுமெதுவாக விலகி வருகின்ற காரணத்தினால் இதுவரைக்குமே 7.5 சனி முடிஞ்சும் நல்லவைகள் ஒன்று ஆரம்பிக்கலையே அப்படிங்கிற யோசனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்திலிருந்து படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஒரு 7 வருஷமா கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. 5 வருஷமா 2020 நிலை கொள்ள முடியாமல் இருந்த மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நிலை கொள்வதற்கு தேவையான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க. படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பெரியவர்கள் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சந்திரனால உறவுகள் நன்றாக கை கொடுக்கும். நட்புகள் ஓரளவிற்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. திருமணம் போன்ற புத்திரபாக்கியம் போன்ற விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கும். ஆகவே
பெரிய கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாம் இனிமே விலகிடுச்சு. வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு மட்டும்தான் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கொஞ்சம் காசு வரும். வியாழக்கிழமையில ஒரு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். தம்பி தங்கைகளின் மூலமாக ஆதரவுகள் உண்டு. எல்லாம் இனிமேல் சரியாக நடக்கும் என்கின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் இனிமேல் முன்னேற்றம் இருக்கும் என்கின்ற நம்பிக்கை மனதிற்குள் உருவாகக்கூடிய ஒரு யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த நல்ல வாரம். கும்பராசிக்காரர்களுக்கும் இப்படித்தான். ஜென்மச்சனி விலகிடுச்சு. ஜென்மச்சனி விலகினா கூட இப்பதான் ராசி ரீதியா குருவும் ராகுவும் சனியும் விலகி இருக்கிறாங்க. இன்னும் டிகிரி ரீதியா அவங்க விலகல. ராகு இப்ப கீழே வந்திருக்கிறார், சனி அங்கேயே இருக்கிறார். அதை விட முக்கியம், கடந்த 4 நாட்களாக ராசியை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. ஒரு 9 வருஷம் 7-8 வருஷம் 9 வருஷமாவே குரு உங்க ராசியை பார்க்கல. கும்பராசிக்காரங்க ரொம்ப நொந்து போனீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதுலயும் இன்னும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க நல்லா இல்லை. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஜென்மச்சனி இன்னும் விலகலை. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செப்டம்பருக்கு பிறகுதான் அந்த ஜென்மச்சனியுடைய பாதிப்புகள் விலகி இருப்பது தெரியும். ஆனால் அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் சதய நட்சத்திரக்காரங்களும் இந்த வாரம் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. வாரத்தில் திங்கக்கிழமை கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் காசு வந்து தான் தீரும். 2 வருஷமாக சம்பாதிக்க முடியாத நிலைமைகள்லாம் இனிமேல் அப்படியே படிப்படியாக விலகும். ஆகவே கவலைப்பட வேண்டாம். கும்பராசிக்கு திங்கக்கிழமை கொஞ்சம் செலவுகள் இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும். தேய்பிரை சந்திரன் ராசியில் உட்கார்றாரு. ஆனாலும் குருவின் பார்வையில் இருக்கிறனால மனக்குழப்பம். ஏற்கனவே எது உண்மை எது பொய் என்று தெரியாமல் இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது உண்மைகள் தெரிய வர ஆரம்பிக்கின்ற அமைப்பு. அப்படியே வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2ஆம் இடத்துல ராகுவோட சேர்றாரு. அதுக்கப்புறம் சனி கூட போய் சேர்றாரு. அந்த ராகு சனியோட இருக்கக்கூடிய சுக்கிரனோட சேரக்கூடிய அமைப்பு. அதற்கப்புறம் மேஷத்துல போய் உட்காந்துடுறார். இந்த அமைப்புகள் எல்லாமே ஓரளவிற்கு நன்மையை கொடுக்கக்கூடியது தான். கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வழிகள் எது, குகையிலிருந்து இருட்டிலிருந்து வெளியே வரக்கூடிய எது அப்படிங்கிற வழிகள் தெரியக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், ஸ்ட்ரெஸ் நீங்கும். எதை எப்படி செய்யலாம் என்பதில் ஒரு தெளிவுகள் கண்டிப்பாக இருக்கும். இழந்த கௌரவத்தை அந்தஸ்தை மீட்டெடுக்க முடியக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க. வாழ்க்கையில் இனிமே சந்தோஷமாக இருப்பதற்கான அடிப்படை அம்சங்கள் மட்டுமே உருவாகக்கூடிய, அதையும் நீங்கள் சரியாக செயல்படுத்தி விடக்கூடிய, இன்னும் 2 வருஷத்துக்கு பிறகு எந்த துறையில எப்படி இருப்பீங்களோ அந்த துறைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே 11ஆம் இடத்துல சந்திரன் வலிமையான அமைப்புல தான் இருக்கிறார். அதற்கப்புறம் 12ஆம் இடத்திற்கு வருகிறார். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வெற்றிகளை கொடுப்பார் என்பதால் திங்கட்கிழமை முழுக்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஆக இந்த வாரத்தின் ஆரம்பம் மீனராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்குது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை என்ன பண்ணுவார்னா அப்படியே 12ஆம் இடத்திற்கு விரயம் செய்யக்கூடிய அமைப்புகளில் வருவார். விரயம்னா என்னங்க, காசு செலவானா செலவாயிட்டு போகுது. கடனை வாங்காம ஏதோ வர்ற வருமானத்தை தான் செலவு செய்ய வைப்பார். அதனால அந்த செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையும் பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. ராசியில சுக்கிரன் இருப்பது இன்னும் ஒரு வகையில பாதிப்பு தான். 4ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதும், இப்போது 2ஆம் இடத்தில் இருந்து வந்த புதன் 3ஆம் இடத்திற்கு மாறுவதும் மிகப்பெரிய யோகம். ஜென்மச்சனியை பத்தி கவலைப்பட வேண்டாம். சுக்கிர பெயர்ச்சி நடக்கிற வரைக்குமே ஜென்மச்சனி வாளை குறுக்கி கொண்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பாரு. அதுலயும் 6-12ஆம் இடங்கள்ல ராகு கேதுக்கள் மாறி இருப்பது மிகப்பெரிய யோகம். ஆகவே என்னதான் கெட்டதாக இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு அது உள்ளேயும் ஒரு நல்ல நன்மைகள் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆனா 30-40 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜென்மச்சனியின் காரணமாக சில பல பாடங்களை நீங்கள் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்பதற்காகவே எல்லாத்திலையும் ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அமைப்பு தான் கோச்சாரத்தில் பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்கும். நல்லா பாருங்க, ஜாதகம் பார்க்க வர்றவங்க எல்லாம் அஷ்டமச்சனி ஜென்மச்சனி நடக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அந்த அமைப்புல இப்போது இளைய பருவத்து மீனராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள். ஆனாலும் மீனராசிக்காரர்கள் புத்திசாலிகள், நேர்மையானவர்கள். நல்லவன் என்னைக்குமே ஜெயிப்பான் அப்படிங்கிறத உங்க வாழ்க்கையை வச்சே சொல்லிடலாம். பெரிய அளவில் சோதனைகள் இருக்காதுங்க. ஆனா முயற்சி பண்ணாத்தாங்க எல்லாம் நடக்கும். தடிக்கி விழுந்துதான் எந்திரிப்பீங்க. அதனால தடிக்கி விழுவதை கருத்தில் கொள்ளாமல் எங்கே எப்படி எதை முயற்சி செய்தால் எது நன்றாக நடக்கும் என்பதற்கான சில அனுபவ பாடங்களை அமைத்துக் கொள்ளுகின்ற, நீங்களே புரிந்து கொள்ளுகின்ற நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.